இன்றைக்கி மார்னிங் போட்டிருந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் டீ வந்து டிகாக்ஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் பால் ஊற்றி செஞ்சேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு பாத்திரத்தில் வந்து ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன். தண்ணி வந்து கொதிக்கும் போது டிகாக்ஷன் போட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும். அது வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் பாத்திரத்தில் வந்து பாலை சூடு பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ஃப்ரிட்ஜில் இருந்தனால பால் கொஞ்சம் சூடாக ஊற்றணும் அப்படின்றதுக்காக லேசாக வெதுப்பாக சூடு பண்ணிவிட்டு நல்லா டிகாக்ஷன் திக்கானதுக்கப்புறமா நம்மளுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா பாலை வந்து நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு ஒரு 2-3 கொதி விட்டாலே நல்லா டார்க் ஆகிடும். எனக்கு நார்மலாக பாலை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா டிகாக்ஷன் போட்டு பண்ணுறதுக்கும் இதுக்கும் லைட் சேஞ்சஸ் தெரிஞ்சு, பட் ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியலை. பட் டேஸ்ட் ஓவராலாக சூப்பராக இருந்தது. இது கூடவே ஏலக்காய் அண்ட் இஞ்சி தட்டி போட்ட வீடியோ தான் நான் பார்த்துருந்தேன். பட் எனக்கு வந்து அந்த ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கிறது எனக்கு பிடிக்காது. லைட்டாக வேணால் மசாலா தூள் போட்டு மசாலா டீயை கூட குடிப்பேன். ஸோ உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.